அல்லேலூயா, ஸ்தோத்திரம். தேவனுடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்வோம். ஸ்தோத்திரம். எடுத்தவர்கள் வாசிங்க. சங்கீதம் 1 சங்கீதத்தில் 1 வசனத்தை வாசிங்க. முதலாம் வசனம் எவ்வளோ பெருசாவா இருக்கு? 1 துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும். அல்லேலூயா. 1 வசனம். நீங்கள் பார்க்காம இந்த 6 வசனத்தையும் சொல்லுவீங்க, அப்படி தானே? எத்தனை பேருக்கு தெரியும்? வெரி குட், ஸ்தோத்திரம். தெரியாதவங்க படித்து வச்சுங்க. இது ரொம்ப ஒரு ஆசீர்வாதமான ஒரு வேத பகுதியாக இருக்கிறது. ஆமென். ஒரு பாட்டு பாடலாமா? இவ்வளோ பாடுங்க, சேர்ந்து பாடுங்க. சில நேரத்தில் எனக்கு வரி தெரிலன்னா நிறுத்திடுவேன் நான். சரிங்களா? பாடலாமா? ரெடியா? எந்த தேவனால் எந்த தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம்
4ஆம் வசனத்தில் என்னென்ன சொல்லப்பட்டிருக்கு? துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும். ஆமென், அல்லேலூயா. 3 காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது இதிலே. ஆலோசனை. யாருடைய ஆலோசனை? துன்மார்க்கரின் ஆலோசனை. வழிகள், பாவிகளுடைய வழிகள். இடம், பரியாசக்காரரின் இடம். அல்லேலூயா. இவைகளை நாம் தவிர்க்கும் பொழுது கர்த்தர் அது இந்த 1ஆம் சங்கீதத்தில் சொல்லப்பட்ட ஆசீர்வாதங்கள் எல்லாம் நமக்கு தருவார். அல்லேலூயா. வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, தேவன் ஒருவரே நம்மேல் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுகிறவர். அல்லேலூயா. தேவன் ஒருவரே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறவர். ஆமென். கர்த்தர் ஒருவரே, அவருடைய ஆலயமே, அவருடைய பாதமே நாம் அமர வேண்டிய இடம். நான் இவைகள் எல்லாம் இந்த நாட்களில் சிலர் வெறுத்து இப்படிப்பட்ட காரியங்களை தான் தேர்ந்தெடுக்கிறார்கள். அதனால தான் ஆசீர்வாதம் என்ன பண்ண முடியல, நம்முடைய வாழ்க்கையில் பார்க்க முடியல. நான் அடிக்கடி சொல்லுவேன், வேதத்தில் ஒரு வசனம், நல்ல ஒரு வசனம் இருக்குது. ஒரு செத்த ஈ தான் பரிமள தைலத்தை என்ன பண்ணுமா, நாரி போக பண்ணும். ஒரு சின்ன இது. ஸ்தோத்திரம். ஒரு பாவி மிகுந்த நன்மையை கெடுப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படிதான் நாம் ஆசீர்வாதங்களை சுதந்தரித்து கொள்ள வேண்டியதான பல காரியங்களை, பல வழிமுறைகளில் இதுவும் இந்த 3ம் ஒரு வழிமுறை தான். அல்லேலூயா. இதில் நாம் சரியா இருக்க வேண்டும். துன்மார்க்கருடைய ஆலோசனை. துன்மார்க்கர்லாம் யாரு? தேவனை அறியாதவர்கள். அவர்களுடைய ஆலோசனைகள்லாம் எப்படிப்பட்டது தெரியுங்களா? மற்றவர்களை கெடுக்க வேண்டும், மற்றவர்களை பாவத்தில் தள்ள வேண்டும், மற்றவர்களுடைய வாழ்க்கையை நாசமாக்கி போட வேண்டும். இதுதான் துன்மார்க்கருடைய ஆலோசனை. ஆமென். பாருங்க, அநேகர் வேதத்தில் ஆலோசனை சொல்லுகிறார்கள். அப்படிதானே? அகித்தோப்பேலின் ஆலோசனை பார்க்கும் பொழுது, ரொம்ப சுருக்கமாக சொல்கிறேன், அகித்தோப்பேலின் ஆலோசனையை சொல்லும் பொழுது, தாவீது ராஜாவுக்கு ஆலோசனைக்காரனாக இருந்தவன் தான் இந்த அகித்தோப்பேல். இவன் தேவ ஞானம் பெற்றவன். அன்றைக்கு இவன் தேசத்துக்கு சொல்லுகிறதான ஆலோசனை தேவ வாக்கை போல இருந்தது. ஆனால் ஒரு சூழ்நிலை வரும் பொழுது இந்த அகித்தோப்பேல் தாவீதை விட்டு பிரிந்து சென்று தாவீதின் மகனாகிய அப்சலோமுக்கு ஆலோசனைக்காரனாய் மாறிவிடுகிறான். அப்பொழுது இவன் தாவீதுக்கு அபிஷேகம் பண்ணப்பட்ட தாவீதுக்கு எதிரான ஆலோசனையை அப்சலோமுக்கு சொல்லி கொடுக்கிறான். யாரு? அகித்தோப்பேல். நம்ம கூட இருக்கிறவனை கூட நம்ப கூடாது. அல்லேலூயா. வேதம் ரொம்ப எச்சரிப்பா சொல்லுது. நம்ம கண்ணுக்கு நல்லவனை போல தான் தெரியும். ஐயோ, என் கூடவே தானே இருக்கிறான். 10 ஆலோசனை சொன்னால், 10 நல்ல காரியம் சொன்னானா அதில் 5 சக்ஸஸ் ஆகும், 5 நம்மளை பாதாளத்துக்கு நேராக நடத்தும். சரியாக புரிஞ்சு வச்சுக்கணும். பாருங்கள், தாவீதோடு கூட இருந்த அகித்தோப்பேல் தான் திடீர்னு என்ன பண்ணிட்டான், அவன் எதிரி கூட சேர்ந்துக்கிட்டான். சொந்த மகனே எதிரி, அப்சலோம், தாவீதுடைய மகன். அவனோடு கூட சேர்ந்து தாவீதுக்கு விரோதமான ஆலோசனையை சொல்லி கொடுக்குறான். இன்னைக்கு நமக்கு நல்லா பேசுகிறாங்க, நம்ம கூட எதுக்கு கோச்சிக்கிறாங்க? திடீர்னு ஒரு பகை, அவங்களே பகைச்சிக்கின்னு அவங்களே என்ன பண்ணிடுறாங்க, நமக்கு விரோதமான காரியங்களை, ஆலோசனைகளை செய்து கொண்டு இருக்கிறார்கள். ரொம்ப கவனமாக இருக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்படிப்பட்ட ஆலோசனையில் நாம் என்ன பண்ணக்கூடாது, பிணைக்கப்படக்கூடாது. கூட இருக்கிறவங்க, துன்மார்க்கத்தனத்தில் இருக்கிறவங்க சொல்லுகிற ஆலோசனைக்கு நம்முடைய செவியை சாய்க்கக்கூடாது. இந்த அகித்தோப்பேல் சொல்கிறான், உங்கள் ராஜாவுடைய, அதாவது உங்கள் தகப்பனுடைய மனைவினிடத்தில் நீ பிரவேசி, அப்பொழுது அவருடைய சகலமும் நாரி போகும், அப்போ ஜனங்கள் எல்லாம் உம்மண்டை வந்து விடுவார்கள். எப்படிப்பட்ட ஆலோசனை பாருங்க. ஆண்டவர் வேதத்தில் சொல்லியிருக்கிறாரு. அந்த காலத்துலலாம், அதாவது சட்டத்திட்டம் வராத போது நியாயப்பிரமாணம் கொடுப்பதற்கு முன்பதாக தங்கச்சி, அப்பா, அம்மா அந்த மாதிரி என்ன பண்ணுவாங்க, அவங்களே
திருமணம் செய்து கொள்ளுவார்கள். ஆனால் எப்போ கர்த்தர் நியாயப்பிரமாணத்தை கொண்டு வந்தாரோ அப்பொழுது ஒரு முறை வந்தது, உறவு முறை வந்தது. இந்த உறவு முறையில் இருக்கிறவங்க தான் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தர் உறவு முறைகளை கொடுத்தாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ இதை மிஞ்சி இந்த அப்சலோம் என்ன பண்ணுறான், அகித்தோப்பேலின் ஆலோசனை பிரகாரமாக அவன் சொன்ன அந்த தீங்கான ஆலோசனைக்கு அடிபணிந்து அதை செய்தும் விடுகிறான். ஸ்தோத்திரம். நம்ம கூட இருக்கிறவங்க சில நேரத்தில் இப்படி தான் நம்மளை வழி விலகி போக செய்வார்கள். இதனால தான் நம்மளால் என்ன பண்ண முடியல, தேவனுடைய ஆலோசனை ஆசீர்வாதத்தை பெற முடியல. ஸ்தோத்திரம். கர்த்தரிடத்தில் ஆலோசனை கேட்க வேண்டும். ஏதாகிலும் செய்ய வேண்டும் என்று சொன்னால் தேவனிடத்தில் ஆலோசனையை கேட்க வேண்டும். தேவ பிள்ளைகளிடத்தில் ஆலோசனை கேட்க வேண்டும். அந்த ஆலோசனைக்கு நம்ம செவி சாய்க்க வேண்டும். கர்த்தர் சொல்லுகிறார், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு நான் ஆலோசனை சொல்லுவேன். ஸ்தோத்திரம். ஆலோசனை சொல்லும் பொழுது தேவனுடைய கண்கள் நம்மை விட்டு நகரக்கூட நகராதான், துளி கூட நகராதான். அவ்வளோ கவனமாக சொல்லுவார் ஆலோசனையை. ஸ்தோத்திரம். நீ இதில் நட, வழி இதுவே, இதில் நடவுங்கள் என்று கர்த்தர் அவருடைய நீதியின் பாதையிலே நம்மை நடத்துகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். வேதத்தில் பார்க்கிற ரெகபெயாம் என்கிறதான ஒரு ராஜா, சாலமோனுடைய மகன், அவன் செய்கிற காரியம் என்ன, ஆலோசனை கேட்கிறான். யார் இடத்துல கேட்கிறான் தெரியுங்களா? வாலிபர்களிடத்துல கேட்கிறான். அந்த வாலிபர்கள் இவனுக்கு ஆலோசனை சொல்லுகிறார். என்ன ஆலோசனைனா, உன் தகப்பன் ஜனங்களை அதாவது என்ன சொல்றது, கொஞ்சம் பாரப்படுத்தினாரு அப்படின்னா நீங்க என்ன பண்ணுங்க, அந்த பாரத்தை 10 மடங்கா மாத்துங்கன்னு சொல்றாங்க. ஸ்தோத்திரம். ஜனங்க நிற்பாங்களா? அழிந்து போறதுக்கு தான் ஆலோசனை சொல்றானுங்க. இன்னைக்கு யாருன்னா நமக்கு ஒரு நல்லா வாழத்துக்கு ஐடியா சொல்றானா, உள்ளதான் போச்சு நொல்லக்கணான்ற மாதிரி தான் என்ன பண்றாங்க, நமக்கு ஐடியா சொல்லிட்டு அவனுங்க பாட்டுன்னு போயிடுறாங்க. இதுல நம்ம இறங்கி செய்யும் பொழுதுதான் நஷ்டம் யாருக்கு? நமக்கு தான் வந்துடுது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் சொல்றது கரெக்டா இல்லையா, இல்லை தப்பா எது நான் சொல்றேன்னா? இந்த ரெகபெயாம் தன்னுடைய தகப்பனுடைய ஆலோசனைக்காரராக இருந்ததான முதிர் வயதுள்ளவர்களை தள்ளினான். ஸ்தோத்திரம். மூத்தவர்களுடைய ஆலோசனை ரொம்ப மிகவும் பிரதானமானதுங்க. ஏன்னா அவங்க நம்முடைய லைஃப், நம்முடைய வயசை, நம்முடைய வாழ்க்கையை கடந்து வந்தவர்கள். அப்படி தானே? கொஞ்சம் வயசானவங்க, ஒரு 70 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க நம்ம காலத்தெல்லாம் பார்த்து விட்டு வந்தவர்கள் தான். ஸ்தோத்திரம். இப்போ நான் இங்கே போகிறேன்னா, இங்கே ஒரு குழி இருக்குதுன்னா, ஒருவேளை நான் அதில் தடுக்கி விழுந்த பிற்பாடு அடுத்தது நான் என்ன பண்ணுவேன், வேறு யாருன்னா போனாங்கன்னா எச்சரிப்பேன், அங்கே ஒரு குழி இருக்குது, விழுந்துடாதீங்க, கவனமாக போங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸ்தோத்திரம். அப்படிதான் முதிர் வயதுள்ளவர்களும் நமக்கு ஆலோசனை சொல்லுவார்கள். இது வேண்டாத காரியம், இதை செய்யாதீங்க. ஆனால் நம்ம அதை தள்ளி விடக்கூடாது. ஆமென். ஆனால் இந்த ரெகபெயாம் தள்ளி விட்டான். தன்னோடு கூட இணைந்திருந்ததான வாலிபர்களுக்கு என்ன தெரியும்? அவங்களுக்கெல்லாம் என்ன, எது எடுத்தாலும், நேற்று வசந்தா சிஸ்டர் இந்த யூத் மீட்டிங்கில் சொன்னாங்க, இளங்கன்று பயம் அறியாது, இளங்கன்றுக்கு ஞானமும் அறியாது. ஸ்தோத்திரம். பாருங்க, அவன் சொல்கிறான், உன் தகப்பன் 1 மடங்கு சொன்னா நீ என்ன பண்ணு, 10 மடங்கு அதை ஆக்கு. அதே மாதிரி ரெகபெயாம் போய் சொல்கிறான் ஜனங்களிடத்துல, என்னுடைய தகப்பன் உங்களை சவுக்கினால் தண்டித்தார், நான் தேள்களினால் தண்டிப்பேன். இருப்பானா? ஜனங்க இருப்பாங்களா? போயா நீ உன் ராஜ்யமும் சொல்லிட்டு எதிர் ராஜாவோடு கூட ஐக்கியம் வைத்து கொண்டார்கள். நஷ்டம் யாருக்கு? இந்த ரெகபெயாமுக்கு தான். ஏன்? துன்மார்க்கமான ஆலோசனையை கேட்டு நடந்ததுனால. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிலேயாமுடைய ஆலோசனையை கூட நம்ம வேதத்தில் பார்க்கிறோம். பாருங்க, ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்களாகிய இஸ்ரவேலை சாபத்திற்குள்ளாக்கும்படி பிலேயாம் பாலாக் ராஜாவுக்கு ஒரு ஆலோசனை சொல்றான். என்ன ஆலோசனை?
இந்த ஜனங்களை நம்மளால் சபிக்கவே முடியாது. ஏன்னா கர்த்தர் இவர்களோடு கூட இருக்கிறாரு. நம்ம என்ன தான் சாபம் போட்டாலும் அவங்களுக்கு பலிக்காது. அதனால் பாலாக் ராஜா நீங்கள் என்ன பண்ணுங்க, இவங்களை விக்கிரக ஆராதனை செய்யும்படி இவர்களை நாம் தூண்டிவிட வேண்டும், விபச்சாரம் செய்யும்படி இவர்களை நாம் தூண்டிவிட வேண்டும். அது நிமித்தம் இவர்கள் என்ன பண்ணுவாங்க, பாவத்திற்குள்ளாய் விழும் பொழுது மிக ரொம்ப லகுவாக இவர்களை சபித்து இவர்களுடைய பெருக்கத்தை நாம் தடுத்து விடலாம், இவருடைய ஆசீர்வாதத்தை நாம் குலைத்து விடலாம் என்று சொல்லி பிலேயாம் ஆலோசனை சொல்றான். யாருக்கு? அந்நிய ராஜாவாகிய பாலாக்குக்கு சொல்றான், தேவ ஜனத்தை அழிக்கும்படி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்படிப்பட்ட ஆலோசனைலாம் இருக்குங்க. இவர்கள் எல்லாம் துன்மார்க்கமான ஆலோசனை. நம்ம ஒருத்தர்கிட்ட ஆலோசனை கேட்கும்போது அது நல்லதா கெட்டதான்னு அறிகிற தேவ அறிவை பெற்றவர்களாக இருக்க வேண்டும். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. எல்லாரும் சொல்கிறதையும் செய்ய முடியாது, அப்படி தானுங்களே. 10 பேர் இருக்கிறாங்கன்னா ஒருத்தரிடத்துல ஒரே காரியத்தை சொல்லும், 10 பேர் 10 விதமாக என்ன பண்ணுவாங்க, நமக்கு ஆலோசனை சொல்லலாம். நலமானது எதுவோ அதை நாம் பிடித்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. நிறைய காரியங்கள் இருக்குது இதில். ஸ்தோத்திரம். நம்ம ஆமானுடைய அழிவுக்கு காரணமே அவனுடைய நண்பர்களும் அவனுடைய மனைவியும் தான். அவனை ஏற்றி விடுறாங்க. நீ மொர்தெகாயை சும்மா விடாத, நீ மொர்தெகாயை என்ன பண்ணு, போட்டு தள்ளு, அவனுடைய குலத்தையே நீ அழித்து விடு என்று சொல்லி துர் ஆலோசனை இவனுக்கு சொல்லி கொடுத்தே அவனை சாவடிச்சு விட்டாங்க. ஸ்தோத்திரம். அதுதான் வேதம் தெளிவாக எச்சரிக்குது, நீ துன்மார்க்குடைய ஆலோசனையில் நடக்காத. ஸ்தோத்திரம். நம்மளை சுற்றி நிறைய விசுவாசிகள் இருக்காங்க, ஊழியர்கள் இருக்கிறாங்க. ஆமே. வேதத்தில் கை தேர்ந்தவர்கள் இருக்கிறார்கள். அவர்களுடைய ஆலோசனையின்படி நாம் நடக்கும் பொழுது நிச்சயம் வழிமாறி போக மாட்டோம், அழிவுக்குள்ளாய் நாம் கடந்து போக மாட்டோம், இருக்கிறதை இழந்து தவிக்க மாட்டோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அப்போ முதலாவது துன்மார்க்குடைய ஆலோசனையில் நாம் நடக்கக்கூடாது. கூடவே தானே இருக்கிறான், இவன் நல்லது தான் நமக்கு சொல்லுவான், இவன் நல்லது தான் நமக்கு செய்வான் நம்ம நினைக்கிறவன் தான் என்ன பண்ணுவான், முதலாவது நமக்கு பின்னாடி குழி தோண்டிட்டு இருப்பான், நாம் விழும்படி காத்து கொண்டு இருப்பான். மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஆகவே துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நாம் நடக்கக்கூடாது. ரெண்டாவது, பாவிகளுடைய வழியிலே நிற்கக்கூடாது. பாவிகளுடைய வழிகள்னா எப்படிப்பட்டது? அவர்கள் திருடும், கொள்ளை, கொலை, வீணான காரியம், இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தான். ஸ்தோத்திரம். அவர்களோடு நாம் இணைந்திருக்க கூடாது. நமக்கு தெரியும் இவன் துன்மார்க்கமான பாவத்தில் இருக்கிறவன் நமக்கு நல்லா தெரியும். நம்ம ஃப்ரெண்டு குடிக்கிறவன் நல்லா தெரியும். ஆனாலும் அவன் கூட போய் ஸ்நேகம் வச்சுக்கிறது, அவன் கூட பேசுறது, இதெல்லாம் தவிர்க்கணும். அவன் வழியில் நீ நின்னாலே அவனுடைய குணத்துக்கு உன்னை மாற்றி விடுவான். கடந்த நாட்கள் ஆலோசனை நேரத்தில் நாங்கள் சொன்னோம் இல்லைங்களா, நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது, ஒளிக்கும் இருளுக்கும் சம்பந்தம் ஏது, நாம் நம்மை வித்தியாசப்படுத்தி காட்டிக்கொள்ள வேண்டும். ஆமென். நான் பிரித்தெடுக்கப்பட்டவன் என்பதை உன்னை சுற்றிலும் இருக்கிறதான ஜனங்களுக்கும் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் நீ வெளிப்படுத்த வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவங்க வழியே நமக்கு தேவையில்லை. அந்த வழி தாறுமாறான வழியா இருக்கிறது. பாவிகளுடைய வழி எப்படி இருக்குது? தாறுமாறான வழியா இருக்கிறது. அந்த வழியில நம்மளால பிரயாணம் பண்ண முடியாது. சரியான பாதையில் போனவங்க இந்த தாறுமாறான வழியில போக முடியாது. அப்படி போனா காயங்கள் உண்டு. ஸ்தோத்திரம். அப்படி தானே? துன்மார்க்கனுக்கு காயங்கள் உண்டா இல்லையா? வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு இல்லைங்களா? குடிக்கிறவனுக்கு காயங்கள் உண்டு. வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. யாருக்கு வேதனை, யாருக்கு ரத்தம் கலங்கின கண்கள். ஸ்தோத்திரம். குடிகாரனை பற்றி நல்லா போட்டிருக்கு. என்னை அடித்தார்கள், எனக்கு சொரணை இல்லை. நான் எங்கே இருந்தேன்? நடுக்கடலில் படுத்து மிதந்துன்னு இருக்கிற மாதிரி நான் இருந்தேன். அப்படியே போட்டிருக்குங்க.
குடிக்காரனுக்கு மட்டும்தான் ரத்தம் கலங்கின கண்கள், தேவையில்லாத அடிகள். ஆமென். பார்த்துக்கிறீங்களா? வாய் சும்மா இருக்காது. குடிச்சிட்டா என்ன பண்ணுவாங்க? சும்மா இருக்கிறவன போய் நான் யார் தெரியுமா முடிஞ்சிச்சுக்கா, அதான் பல்லர்னு 2 போட்டு தேவையில்லாத அடிகள். வேதம் கரெக்டாக சொல்லுதா? நேர் வழியில் நடக்க முடியாது, தள்ளாடும் கால்களை கண்டேன், தள்ளாடி போய் எங்கே போய் விழுவாங்க? கல் மேலே போய் விழுவாங்க. போச்சு, முடிஞ்சிச்சு. தலையில் அடி, ஸ்கேனு, தேவையில்லாத செலவு. நான் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதெல்லாம் பாவிகளுடைய வழி. திருடர்கள், கொள்ளையிடுகிறவர்கள், கொலைக்காரர்கள், மற்றவருடைய வாழ்க்கையை கெடுப்பவர்கள். ஸ்தோத்திரம். இதில் வந்து நம்ம வக்கீல்கள்லாம் கூட வருவாங்க, பொய் சாட்சி சொல்லுகிறவர்கள். இவங்கெல்லாம் தெரிஞ்சிட்டாலே அந்த வழியை விட்டு நம்ம என்ன பண்ணிடணும்? விலகிட வேண்டும். இயேசுவே வழியாக இருக்கிறார். ஆண்டவருடைய வார்த்தையே வழியாக இருக்கிறது. அதன்படி நாம் நடப்போம். அப்படிதான் ஆசீர்வாதத்தை சுதந்தரித்துக் கொள்ள முடியும். அல்லேலூயா. 3வது, பரியாசக்காரர் உட்காரும் இடத்துல உட்காரக்கூடாது. இன்னைக்கு நம்ம இடமே அங்கே தான் இருக்குது, அப்படி தானே? வீட்டில் இருந்தால் தனியாக உட்காந்து நான் யோசிக்க வேண்டியதாக இருக்குது. அதனால் கொஞ்சம் வீட்டுக்கு வெளியே போய் நான் என்ன பண்ணுறேன்? உட்கார்றேன். ஸ்தோத்திரம். பரியாசக்காரனை பற்றி வேதத்தில் என்ன தெரியுங்களா சொல்லப்பட்டிருக்கு? பரியாசக்காரன் அப்பத்திற்காக என்ன பண்ணுறானா? இச்சகம் பேசுகிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்ததாக பரியாசக்காரன் மனுஷனுக்கு அருவருப்பானவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பரியாசக்காரன் குழப்பத்தை உண்டாக்குபவன். ஸ்தோத்திரம். பரியாசக்காரன் தண்டனைக்கு உரியவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்ம எந்த விதத்துலையும் இருக்கலாம், ஃபன் இருக்கலாம், காமெடி இருக்கலாம், ஆனால் பரியாசமே கேலி கிண்டலே வாழ்க்கையாக இருந்துடக்கூடாது. அல்லேலூயா. அப்புறம் நம்மளை பார்த்து என்ன பண்ணிடுவாங்க? சிரிச்சு போடுவாங்க. ஊரே சிரிக்கும். நம்ம சபையிலையும் சரி, இந்த கேலி கிண்டல், ஒருத்தரை பார்த்து ஒருத்தர் கிண்டல் பண்ணுறது, உன் நிலைமையை பார்த்து கிண்டல் பண்ணுறது, அப்புறம் உருவத்தை பார்த்து கிண்டல் பண்ணுறது, ஏ பல்லின்னு கூப்பிடுறது, ஏ ஒல்லின்னு கூப்பிடுறது, ஏ குண்டுன்னு கூப்பிடுறது, இதெல்லாம் சபையில் இருக்கக்கூடாது. வந்தோமா, தேவனை பார்த்தோமா போயிடணும். அவங்கள நிலையை பார்த்து கிண்டல் பண்ணி சிரித்து இதெல்லாம் இங்கே இருக்கக்கூடாது. இங்கே யார் இருக்கா? அதெல்லாம் பார்த்துட்ருக்கிறார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். பரியாசம் பண்ணக்கூடாது, கேலி பண்ணக்கூடாது. ஒருத்தரை பார்த்து கைத்தட்டி சிரித்து அவங்களுடைய இருதயத்தை உடைக்கிற மாதிரி செய்யக்கூடாது. கர்த்தர் இதெல்லாம் பார்க்குறாரு. ஸ்தோத்திரம். அவன் எப்படிப்பட்டவனா இருக்கிறான்? நீ அப்படி செஞ்சிட்டாலே நீ பரியாசக்காரன். ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட ஒரு காரியம் நடக்குதா, நிகழ்வு நடக்குதா, எழுந்திருச்சு வந்துருங்க. உங்களுடைய பரிசுத்தத்தை நீங்கள் காத்து கொள்ள வேண்டும். அவங்களுடைய லிஸ்ட்ல உங்க பேரும் பதிவிடாதபடிக்கு உங்களை காத்து கொள்ளுங்க. வேதத்தில் சொல்லப்படுங்க, அவங்க அப்பத்திற்காக இச்சகம் பேசுகிறார்கள். பார்த்துருக்குறீங்களா? மச்சான் போறாள அந்த பொண்ணை கொஞ்சம் எதுனா கொஞ்சம் கேலி பண்ணுறா, உனக்கு நான் என்ன வாங்கி தரேன், எதுனா வாங்கி தரேன். என்ன சொல்கிறாங்க இப்போ? என்ன சொல்லுவாங்களே? ஸ்தோத்திரம். சரி, முட்டை பப்ஸ் வாங்கி தரேன்டா, நான் கொஞ்சம் கேளு மச்சான் அப்படின்ட்டு என்ன பண்ணுறாங்க? இவன் என்ன பண்ணுறான்? இவன் சொன்னதுக்கு மேலே கேலி பண்ணுறான். போகிற பொண்ணை சொன்னதுக்கு மேலே கேலி பண்ணுறான். ஏன்? ஒரு துண்டு பப்ஸுக்காக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இவன் தான் பரியாசக்காரன். அவன் இருக்கிற இடத்துல நமக்கு அங்கே இடமே கிடையாது. வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, எலிசா என்கிறதான தேவ மனிதன் வரங்களை பெற்று கடந்து வரும்பொழுது அவனை பார்த்து சில பிள்ளைகள் கேலி கிண்டல் செய்கிறார்கள். என்ன தெரியுமா சொல்கிறாங்க? மொட்டை தலையா, ஏறிவா, ஏறிவாவா, ஏறி போவா, ஏறிவாயா. வாசிங்க அந்த சம்பவத்தை வாசிங்க. எடுத்துட்டீங்களா?
ஸ்தோத்திரம். கர்த்தாவே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. எடுத்தாச்சுங்களா? சரி, அப்போ இந்த நம்ம ராஜாக்கள் புஸ்தகம்னு நினைக்கிறேன், 2 ராஜாக்கள்ல 2ஆம் அதிகாரத்தில் வாசிங்க. என்ன வசனம் சொல்லுங்க சிஸ்டர்? வாசிங்க. ம் 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 ஆமென். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். 24 வாசிங்க. ம் 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 ஆமென். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். பாருங்க, வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு பரியாசக்காரன் தண்டனைக்கு உரியவன் என்று நீதிமொழிகளில் சொல்லப்பட்டிருக்கு. அப்போது தேவனுடைய பிள்ளை, தேவனால் அபிஷேகம், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டதான ஊழியக்காரனை இவங்க என்ன பண்ணுறாங்க? கிண்டல் பண்ணுறாங்க. மொட்டை தலையா, ஏறிப்போ ஏறிப்போ என்று சொல்லி கிண்டல் பண்ணுறாங்க. உடனே அவன் திரும்பி என்ன பண்ணுறான்? இயேசுவின் நாமத்தினால சபிக்கிறான். ஸ்தோத்திரம். சில நேரத்தில் மேன்மையை, கடந்த நாட்களில் வேத பாட வகுப்பில் நாங்கள் இதை பற்றி பேசிகிட்டு இருந்தோம். மேன்மைக்குரியவனை நாம் கிண்டல் செய்யும்பொழுது, கேலி செய்யும்போது சில பேர் என்ன பண்ணுறாங்க? கைது பண்ணிடுறாங்க. அப்படி தானே? இந்த ஃபேஸ்புக்கு, ட்விட்டரு, இன்ஸ்டாகிராம் இதிலெல்லாம் உயர்ந்த பதவியில் இருக்கிறவர்களை அவதூறாய் பேசும்பொழுது என்ன பண்ணிடுறாங்க? கைது பண்ணுறாங்க. அப்போ இவர் செய்ததும் சரியான விஷயந்தான். தேவனால் நியமிக்கப்பட்ட ஒரு மனுஷனை மொட்டத்தலையா சொல்கிறாங்களா? பாடி ஷேமிங் பண்ணுற மாதிரி. மொட்டத்தலையா, ஏறிப்போ, மொட்டன்னு சொல்கிறாரு. தேவனுடைய நாமத்தினால சபிக்கும் போது 2 கரடிகள் ஓடி என்ன பண்ணுது? 42 பிள்ளைகளை சாகடிக்குது. பரியாசக்காரன் தண்டனைக்கு உரியவன். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு, மரணத்துக்கு ஏதுவான பாவம் உண்டு, மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவம் உண்டு சொல்லு. மரணத்துக்கு ஏதுவான பாவம் பரியாசம் செய்கிறது, மற்றவர்களை பரியாசம் செய்கிறது மரணத்துக்கு ஏதுவானது. அதனால தான் 2 கரடிகள் பரியாசம் செய்த பிள்ளைகளை கொன்று போட்டது. அல்லேலூயா. அப்போ அவர்கள் மத்தியில் நாம் இருப்போம் என்ன சொன்னால் நம்ம சொல்லலாம், நாங்கள்லாம் கிண்டல் பண்ணல சிஸ்டர். என் ஃப்ரெண்ட்ஸு தான் என்ன பண்ணுவாங்க? உட்காந்து வரவங்கள போகிறவங்கள கிண்டல் பண்ணிட்டு இருப்பாங்க. அதில் நான் ஒன்றும் கிடையாது. நீ சொல்லலாம், கரடிக்கு தெரியாது, கரடிக்கு தெரியாது. என்ன பண்ணோம்? எல்லாரையும் பீறி போட்டுரும். அல்லேலூயா. பரியாசம் சபையிலும் சரி, எங்கேயும் இருக்கக்கூடாது. ஸ்தோத்திரம். அப்போ இவைகளெல்லாம் நாம் வெறுத்து விட வேண்டும். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, பரியாசக்காரனை நீ துரத்தி விடு. என்ன பண்ணணுமா? துரத்தி விடணுமா? அப்படி துரத்தி விடும் பொழுது வாது நீங்கும். அப்படி துரத்தி விடும் பொழுது விரோதமும் அவமானமும் ஒழியும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அப்போ பரியாசக்காரன் மத்தியில் நம்ம இருக்கும் பொழுது நமக்கும் அவமானம் உண்டாகும், நம்மளுக்குள்ளேயும் விரோதம் இருக்கும். சில பேர் பார்த்துருக்குறீங்களா? நல்லா உட்காந்து பேசிகிட்டே இருப்பாங்க, திடீர்னு சண்டை வந்துடும். ஏன் கேட்டால் ஒருத்தனை மட்டும் பிடிச்சி நல்லா கேலி பண்ணிகிட்டே இருப்பாங்க. கேங்கில் ஒரே ஒருத்தன் இருப்பான், அவனை வச்சு செய்வாங்க. ஸ்தோத்திரம். அவ்வளோதான், சண்டை முட்டிக்கும். ஓவராக ஃபன் இருக்கலாம், ஆனால் ஓவராக பண்ணிட்டோன்னா அங்கே விரோதமும் அவமானமும் உண்டாகும். அதுதான் இந்த சங்கீதம் 1 சொல்லப்பட்டிருக்கிறது. இவைகள் எல்லாம் நாம் வெறுத்து விட, இவைகளும் நம்முடைய ஆசீர்வாதத்துக்கும் உயர்வுக்கும் மேன்மைக்கும் தடையாக இருக்கும் என்று வேதம் நமக்கு எச்சரிக்கிறது. என்னென்ன காரியம் துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடக்கக்கூடாது, பாவிகளுடைய வழியில்
நிற்கக்கூடாது. பரியாசக்காரர் இருக்கும் இடத்துல உட்காரக்கூடாது. மாறாக தேவனுடைய சமூகத்தில் அமர்ந்து விடு, தேவனுடைய வழியில நடந்துடு, கர்த்தருடைய ஆலோசனை கேட்டு அதன்படி செயல்படு, உனக்கு ஆசீர்வாதமா இருக்கு. அதுதான் சொல்லப்பட்டிருக்கு. அப்படித்தானுங்களே? 2ஆம் வசனம் இப்போ வாசிங்க சிஸ்டர் ஜெயந்தி சிஸ்டர். 2ஆம் வசனம். ம் 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 ஆமென், அல்லேலூயா. இவைகள் எல்லாம் வெறுத்து விட்டு ஆண்டவருடைய வேதத்திலே தியானமாய் இருக்கிற மனுஷன் தான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். அல்லேலூயா. இப்ப பாடணும் இல்லைங்களா? எந்த தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன், உந்தன் வசனம் கை கொள்ளுவேன், நான் உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். எந்த தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம், உந்தன் வசனம் கை கொள்ளுவேன், நான் உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். அல்லேலூயா. நல்லா பாடுறோம், என் தேவனால் நான் ஆசீர்வதிக்கப்படுவேன்னு. ஆனால் ஒரு வழிகளில் மட்டும் நடக்க முடிய மாட்டேங்குதே. அடுத்த வழி அத்தனை சொல்லுது, உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். நடக்க மாட்டாததுனால தான் என்ன பண்ண முடியல, நிச்சயமான அந்த ஆசீர்வாதத்தை பெற முடிய மாட்டேங்குது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்ப கர்த்தருடைய வேதத்துல நாம் பிரியமா இருக்க வேண்டும், அவருடைய வார்த்தையிலே நாம் தியானமா இருக்க வேண்டும். ஸ்தோத்திரம். அந்த வார்த்தை நம்மை நடத்தும். ஒவ்வொரு நாளும் வாசிக்கிறதான அந்த வார்த்தை, தேவ வார்த்தை, அந்த நாள் முழுவதும் நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை நம்மை நடத்தும், நமக்கு உணர்த்தும். அல்லேலூயா. நமக்கு எல்லா காரியத்தையும் ஜெயமாக மாற்றி தரும். இதுதான் தேவனுடைய வார்த்தை. எப்பொழுதும் தேவனுடைய வார்த்தையை நாம் தியானிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஒரு வசனம் எடுத்துட்டோன்னா அதில் பல காரியங்களை குறித்து ஆவியானவர் நமக்கு உணர்த்தி கொண்டே இருப்பார். ஸ்தோத்திரம். அதெல்லாம் எழுதி வச்சுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதுதான் இரவும் பகலும், எப்போ படுத்தாலும் எழுந்தாலும் நடந்தாலும் ஸ்தோத்திரம், அவருடைய வசனத்தின் மேலே நாம் தியானமாக இருக்க வேண்டும். கர்த்தர் எனக்கு இந்த வார்த்தையை கொடுத்திருக்கிறார், இதன்படி கர்த்தர் என்ன நிச்சயம் ஆசீர்வதிப்பார் என்று தியானித்து கொண்டே இருக்கும் பொழுது உனக்கு நிச்சயம் ஆசீர்வாதம் உண்டாகும். உலகத்தான் சொல்கிறான், ஒரு காரியத்தை நீ டெய்லி 100 தடவை சொன்னீங்கன்னா அது நிச்சயம் நடக்கும் சொல்கிறான். நடக்குமா? அட சொல்லுங்க, புரியல. உலகத்தில் இருக்கிறவன் சொல்கிறான், நீ டெய்லி ஒரு காரியத்தை 100 தடவை 108 தடவை பிரதர் சொல்கிறார், 108 தடவை ஒரு காரியத்தை சொல்லணும். ஆண்டவரே, என்னுடைய ஆலயம் பெரிதாய் கட்டப்பட வேண்டும், ஆலயம் பெரிதாய். எனக்கு இருக்கிற வாஞ்சியை சொல்கிறேங்க, உங்களுக்கு என்னன்னு தெரியல. அது சொன்னால் அது நிறைவேறும் என்று நம்புகிறார்கள். அப்போ தேவனுடைய வார்த்தை எவ்வளோ வல்லமை உள்ளது பாருங்க. அன்றாட உனக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தத்தை நீ உச்சரிச்சுட்டே இரு, நிறைவேறும் அளவும். ஸ்தோத்திரம். அந்த வார்த்தை உன்னை உயர்த்தும். இதுதான் தியானமா இருக்கிற மனுஷன் ஆசீர்வதிக்கப்பட்டவன். இவைகள் எல்லாம் பிரியப்படாம, 1ஆம் வசனத்துல வாசிச்சோம் இல்லைங்களா, அதிலெல்லாம் பிரியப்படாமல் கர்த்தருடைய வார்த்தை மாத்திரம் தியானித்து கொண்டு இருக்கும் பொழுது நீ என்ன வேணாலும் வேலையெல்லாம் செய், உலக வேலையெல்லாம் செய், பாத்திரம் அலம்பு, ஐடி ஆஃபீஸுக்கு போ, இல்லையா வேற எங்கன்னா போறியா போ, வீட்டு வேலைக்கு போறியா, வார்த்தை உனக்குள்ள சுழன்று கொண்டே இருக்க வேண்டும். ஆஸ்னாஸ்டர் அடிக்கடி சொல்லுவாங்க, ஒரு மாடு புல்ல அசை போடுவது போல என்ன பண்ணணும், தேவனுடைய வார்த்தையை அசை போட்டு கொண்டே இருக்க வேண்டும். வார்த்தை, தேவனுடைய வார்த்தை நாவில இருக்கும் பொழுது பிசாசு கூட கிட்ட வர மாட்டான். அல்லேலூயா. ஏன்னா தேவனுடைய வார்த்தைக்கு மட்டும்தான் பிசாசு அலறுவான். ஆமாவா இல்லையா? இயேசுவின் நாமத்தினால அப்பாலே போ என்று சொல்லும் போது பிசாசு ஓடுறானா?
அப்ப தேவனால எழுதப்பட்ட வார்த்தைகள், வல்லமை உள்ள வார்த்தைகள். உன்னுடைய நாவு உச்சரிக்கும் பொழுது பிசாசு, உனக்கு நெருக்கம் கொடுக்கிறதான பிசாசு, போராட்டத்தை கொண்டு வருகிறதான பிசாசு உன்னை அண்டவே மாட்டான். நீ சந்தோஷமா இருக்கலாம். இதுதான் ஆசீர்வதிக்கப்பட்டவன் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. எப்பொழுதும் தியானமாக இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் 3வது வசனம் வாசிங்க சிஸ்டர். போதும். 1வது வசனத்தில் வெறுக்க வேண்டிய காரியங்களை பார்த்தோம். 2வது வசனத்தில் நடக்க வேண்டியதை பார்த்தோம். 3வது வசனத்தில் தான் நாம் நடக்கும் பொழுது பெற வேண்டிய ஆசீர்வாதத்தை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருக்கிறான். அவன் செய்வதெல்லாம் 4 ஆசீர்வாதம். நடப்பட்ட செடி தான் நல்லா வளரும். இப்போ நாம் ஒரு செடி நடுறோன்னா எந்த இடம் அப்படின்னு பார்த்து தான் என்ன பண்ணுவோம், அதை நட்டு வைப்போம். அப்படி தானே சிஸ்டர்? அது வளரும் பொழுது இங்கே அடிப்படக்கூடாது, அது அது வளைஞ்சி விடக்கூடாது அப்படின்னு பார்த்து தான் நட்டு வைப்போம். ஆமாவா இல்லையா? தப்பா எதுனா நான் சொல்கிறேன்னா? ஸ்தோத்திரம். அப்போ தானாக வளர்கிற செடி என்ன பண்ணும்? காட்டில் வளர்கிற செடிலாம் கரடு முரடாக வளரும். திடீர்னு அது என்ன பண்ணிடும்? வேறு இல்லாமல் சாஞ்சுவிடும். போன வாரம் பார்த்த மாதிரி. ஆனால் நடப்பட்ட செடி தான் சரியான இடத்துல சரியான நீர் பாய்ச்சலோடு சரியாக என்ன பண்ண வளரும், செழிப்பாக வளரும். அப்போ அவருடைய வார்த்தையின்படி நாம் நடக்கும் பொழுது கர்த்தர் என்ன பண்ணுவார்? நம்மை செழிப்பான இடத்துல நட வைப்பார், நட்டு வைப்பார். அல்லேலூயா. அருமையான பிள்ளை யார் ஏஞ்சல் சொன்னாலா இவாஞ்சலின்னு சொன்னாங்களா தெரில. நானும் கர்த்தருடைய ஆலயத்தில் பச்சையான ஒலிவ மரத்தை போல் இருப்பேன் என்று யார் சொன்னீங்க அந்த வசனம்? ஏஞ்சல். ஸ்தோத்திரம். அப்போ இந்த இடத்துல கர்த்தர் உங்களை நட்டு வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். எங்கேயோ தூக்கின்னு போய் போடல ஆண்டவர். இதை ஆண்டவர் செய்ய மாட்டார். பிசாசு தான் என்ன பண்ணுவான்? நீ ஆசீர்வாதமாக இருக்காதபடிக்கு காலையை பிடிங்கி, அதாவது செடியை பிடிங்கி எங்கன்னா தூக்கி விசிறி வச்சுக்குவான். வளர்ற மாதிரி இருக்கும், அப்புறம் என்ன ஆகிடும்? செத்து போயிடும் செடி. ஆனால் கர்த்தர் சரியான இடத்துல நம்ம நட்டு வைத்திருக்கிறார். அந்த இடத்துல செழிப்பு உண்டாகும். ஸ்தோத்திரம். இலையுதிராது இருக்கிற மரத்தை போல் இருப்போம், கனிகளை கொடுக்கிறவர்களாக இருப்போம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். மற்றவர்களுக்கும் நாம் பிரயோஜனம் உள்ளவர்களாக இருப்போம், நாமும் செழிப்படைவோம். இதுதான் கர்த்தருடைய ஆசீர்வாதம். ஆமென். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்ட வேதத்தில் தியானமாக இருக்கிறதான அருமையான மகனே மகளே, நீ என்ன செய்யறியோ அதெல்லாம் கர்த்தர் உனக்கு வாய்க்க செய்வார். யோசேப்பை பற்றி பார்க்குறோம் இல்லைங்களா? யோசேப்பு செய்ததெல்லாம் கர்த்தர் வாய்க்க செய்தார். அப்படி தானே? அதனால தான் ராஜா அவனை மெச்சிக்கிறாரு. எப்பா நீ எல்லாத்தையும் பார்த்துக்கோ. ஸ்தோத்திரம். உசியா ராஜாவை குறித்து பார்க்குறோம். அவன் கர்த்தரை தேடின நாட்கள் எல்லாம் கர்த்தர் அவன் காரியத்தை வாய்க்க செய்தார். இதுதாங்க கர்த்தருடைய வார்த்தை. ஆமென். அவர் மேலே பற்றுதலாய் அவருடைய வசனத்தில் தியானமாக இருக்கும் பொழுது ஆண்டவர் இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் எல்லாம் நமக்கு தருவார். அல்லேலூயா. 4வது வசனத்தில் பார்க்கணும். எம்மா இது வரைக்கும் நீ நீதிமானாக இருந்தாய். நீதிமானுக்குரிய ஆசீர்வாதங்கள் எல்லாம் இந்த வசனம் சொல்லுது. துன்மார்க்கனையும் இது எடுத்து காட்டுது. இந்த 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 1ஆம் சங்கீதத்தில் நாம் பார்க்கணும். வாசிங்க 4. ம் 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 ஸ்தோத்திரம். துன்மார்க்கரோ அப்படி இராமல் காற்று பறக்கடிக்கும் பதரை போல் இருக்கிறார்கள். பதர்னா என்னங்க? நம்ம இந்த என்ன சொல்கிறது, நெல் எல்லாம் இருக்கும் பொழுது இப்படி புடைக்கிறோம் பார்த்தீங்களா? புடைக்கும் பொழுது போகுது பாருங்க காற்றுல, அதுதான் பதறு. ஸ்தோத்திரம்.
நாம நியாய தீர்ப்பு நாளில் நிற்கும் பொழுது கர்த்தர் மனிதர்களை ஃபில்டர் பண்ணுவார். ஃபில்டர் பண்ற ஒரு நிகழ்வு நடக்கும். காஃபி ஃபில்டர் பண்றோம் இல்லைங்களா? ஏடோட குடிச்சா காஃபி நல்லா இருக்குமா? மண்டியோட குடிச்சா நல்லா இருக்குமா? முடியாது, அப்படி தானே? அதனால ஃபில்டர் பண்ணுறோம்ல. அது போல நியாய தீர்ப்பு நாளில் தேவன் படைப்பார். களைகள் எல்லாம் சேர்த்து அதை தானியங்கள் எல்லாம் சேர்த்து வைத்து என்ன பண்ணுவார்? புடைப்பார். புடைக்கும் பொழுது தேவனுடைய வழிகளிலும் அவருடைய ஆலோசனையிலும் அவருடைய பாதத்தில் அமர்ந்திருந்ததான நீதிமான்களாகிய நாம் புடைக்கப்படும் பொழுது நிலை நிற்போம். ஆனால் துன்மார்க்கர் என்ன பண்ணிடுவாங்க? காற்று பறக்கடிக்கிற பதரை போல எங்கே போய் விழுவாங்கன்னே தெரியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த நிலைமை உங்களுக்கு எனக்கு வேண்டாங்க. ஸ்தோத்திரம். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். அவர் அழைத்ததுனால தான் இங்கே வந்து உட்கார்ந்துட்டு இருக்கிறோம், அப்படித்தானே? இந்த துன்மார்க்கரின் நிலைமை உனக்கு வேண்டாம். பதரை போல பறந்து விடுவார்கள். அவங்களுடைய ஆயில அதாவது ஆயில்னா என்னது? எண்ணெய் கிடையாது, ஆயில். அவங்களுடைய வயசை சொல்லவே முடியாது. எந்த வயசு வரைக்கும் இருப்பாங்கன்னு சொல்லவே முடியாது. ஆனால் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்குது, கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கு கர்த்தர் தீர்க்க ஆயுசை கட்டளையிடுகிறார். அல்லேலூயா. அவர் ஆயுசு நாட்களை பெருக பண்ணுகிறார். எசேக்கியா ராஜா மரண படுக்கையில் அவன் சாக கிடக்கும் பொழுது கர்த்தர் அவன் ஆயுசு நாட்களை 15 வருடம் கூட்டி கொடுக்கிறாரு. அல்லேலூயா. அப்ப ஆயுசு நாட்களை பெருக பண்ணுகிறதான கர்த்தர். ஆனால் துன்மார்க்கரின் வழியோ அழிந்து போகும். அல்லேலூயா. அதான் அடுத்த வசனத்தை சொல்லப்பட்டிருக்கிறது, துன்மார்க்கன் நியாய தீர்ப்பிலும் பாவிகள் நீதிமான்களுடைய சபையிலும் நிலை நிற்பதில்லை. அல்லேலூயா. அங்கே மட்டும் ஃபில்டர் பண்ண மாட்டாருங்க, ஆலயத்துலையும் கர்த்தர் ஃபில்டர் பண்ணுவார். அல்லேலூயா. ஜனங்க மந்தையா வருது, பதற போல சிலது என்ன பண்ணிடுது? வெளியே போயிடுது. நம்ம சபையில் சொல்கிறோம், எல்லா சபையிலும் தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மந்தையா வராங்க, பதற போல பறந்து பாருங்க. ஃபில்டர் பண்ணுவார். ஏன்னா காலம் கடைசியாக இருக்கு. ஆமென். ஃபில்டர் பண்ணிடுவார் கர்த்தர். எச்சரித்து பார்ப்பாரு, வார்த்தையினால என்ன பண்ணுவாரு? சொல்லி பார்ப்பாரு, அன்புனால சொல்லி பார்ப்பாரு. திருந்தலைன்னா காற்றை விடுவாரு, அது பறந்து போயிடும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர்கள் பாவிகள் கர்த்தருடைய சபையில நிலை நிற்பதில்லை. துன்மார்க்கர் நியாய தீர்ப்பில் போக முடியாது. அடுத்த வசனம் வாசிங்க. ம் 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 ஆமென். 6ஆம் வசனம். ம் ஆமென், ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நீதிமான்களின் வழியை அறிந்திருக்கிறார். துன்மார்க்கரின் வழியோ அழிந்து போகும். யாரெல்லாம் நீதிமான்கள்? அட கையை தூக்கி சொல்லுங்கங்க. அதனால தாங்க சர்ச்சுக்கு வந்திருக்கிறீங்க. ஆமென். அவருடைய ரத்தத்தினால கழுவப்பட்டிருக்கிறோம். நாம தான் நீதிமான்கள். அல்லேலூயா. நீ என்னதான் நீதி செஞ்சாலும் நீ கர்த்தருடைய சமூகத்தில் வந்து அவரை ஆராதிக்கிற, அவருடைய சமூகத்தில் வந்த உடனே கர்த்தருடைய ரத்தம் உன்னை தூய்மைக்கு. நாங்கள் நேற்று தினத்தில் அப்படி தான் நாங்கள் ஜெபம் பண்ணோம். ஆண்டவரே, வருங்க எல்லாம் சுத்திகரிக்கப்பட்ட ஜனமாய் வரட்டும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நீங்கள் தான் நீதிமான்கள். கை தூக்குனீங்களா? யார் யார் நீதிமான்கள்? ஏல கையை தூக்கல. உங்க வழிகள் எல்லாம் கர்த்தர் அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. இனி நீ நீதிமான்னு கையை தூக்கிட்டல. என்ன தம்பி, கையை தூக்குனீங்களா? உங்க வழிகள் எல்லாம் கர்த்தர் கண்ணை எடுக்காம பார்க்க போகிறார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இனி கவனமாய் நடந்து கொள்ள வேண்டும். சங்கீதத்தில் சொல்லப்பட்ட இப்படிப்பட்ட துர்காரியங்களுக்கு நாம் துணை போகக்கூடாது. வேதத்தில் அநேக காரியங்களை குறித்து தேவன் நம்ம எச்சரிக்கிறார். அதிலெல்லாம் நாம் என்ன பண்ணக்கூடாது? வீணா
தலையிட்டுக்க கூடாது. அதுலேருந்து வெளியே வந்துரு. ஆமென். இப்படிப்பட்ட காரியங்கள்லேருந்து வெளியே வந்துரு. உன் வழியை கர்த்தர் அறிந்திருக்கிறார். உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவி. அப்பொழுது கர்த்தர் உன் காரியத்தை வாய்க்க பண்ணுவார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். வழியை என்று சொல்லும்போது வாழ்வை முழுமையாய் கர்த்தருக்கு ஒப்புக்கொடு, உன்னுடைய வாழ்வை. அப்பொழுது கர்த்தர் ஒரு தகப்பனை போல அவர் வழியிலே உன்னை நடத்துவார். அல்லேலூயா, கரம் பிடித்து உன்னை அவர் வழியிலே நடத்துவார். சின்ன பிள்ளைங்க நம்முடைய கரங்களை பிடித்து நடக்கும்போது நாம எங்க சொல்றோமோ அங்கதான் அது வரும். ஆமாவா இல்லையா? மாறாக அதுக்கு எதனா ஒரு வழி தெரியுமா? நம்ம எந்த வழி காட்டுறோமோ அங்கதான் நடக்கும். ஸ்தோத்திரம். அது பாட்னு ஒரு வழியில போச்சுன்னா ஒன்று மிஸ் ஆகிடும், இல்லைன்னா என்னாகும்? காயப்பட்டு தான் வரும். ஆமென். அது போல தான் இந்த நாட்களில் நம்முடைய வழியை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்போம். இப்படிப்பட்ட காரியங்கள், துன்மார்க்கமான காரியங்கள்லாம் என்னை விட்டு அகற்று. ஒருவேளை நாம் இந்த காரியங்களில் நம்ம அறியாமலே இருப்போம் என்று சொன்னால் கர்த்தரிடத்தில் சொல்லுங்கள், ஆண்டவரே என்னை மன்னிங்க. இது கூட நம்முடைய ஆசீர்வாதத்துக்கு தடையாக இருக்குங்க. சும்மா ஒன்றும் சொல்ல. 1 சங்கீதத்தில் துன்மார்க்கருடைய ஆலோசனை நடவாமல், பாவிகளுடைய வழியில் நில்லாமல், பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும், சும்மா ஒன்றும் சொல்ல. சில பேர் வேதத்தை மறந்து இப்படிப்பட்ட காரியங்களில் பிரியமாக இருக்கிறார்கள். தேவனை மறந்து இப்படிப்பட்ட காரியங்களில் பிரியமாக இருக்கிறார்கள். கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தில் ஃப்ரெண்ட்ஸுக்கு நேரத்தை கொடுக்குறாங்க. கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தில் உறவினர்களுக்கு என்ன பண்ணுறாங்க? ஆலோசனை நேரத்தில் அதுதான் சொன்னோம். திடீர்னு ஞாயிற்றுக்கிழமை ஒருத்தர் உறவினர், ரொம்ப நெருங்கின உறவினர் ஏதோ ஃபங்க்ஷன் வச்சுட்டாங்கன்னா, சபை விசுவாசிகள் வரலன்னா கர்த்தர் இது மன்னிப்பாரா அப்படின்னு நான் ஒரு கேள்வி கேட்டிருந்தேன். உடனே பார்த்துல அதெல்லாம் மன்னிக்க மாட்டேன், தண்டிப்பார். கொஞ்சம் யோசிச்சு சொல்லுவாங்கன்னு நினச்சேன் சிஸ்டர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமாங்க, அவருடைய நாள் அவருக்கு கொடுத்துடணும். உனக்கு ஆயுள் நாளை கொடுத்துருக்கிறாரு, அவருடைய நாளில் ஒரு 2 மணி நேரம் கொடு, மற்ற எல்லா ஆசீர்வாதமும் உன்னை வந்து சேரும். அல்லேலூயா. கண்களை மூடி நாம் செபிப்போமா? நம்முடைய வழியை கர்த்தருக்கு ஒப்புவிக்கும் பொழுது நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் மாறுகிறோம். நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டவர்களாய் நாம் மாறுகிறோம். கனி தருவர்களாய் நாம் மாறுகிறோம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நாம் செய்வதெல்லாம் வாய்க்கும். கர்த்தரே இதை செய்வார். அல்லேலூயா. ஒரு விசை நாம் யாவரும் எழும்பி நின்று அல்லேலூயா கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே என்ன உங்க கரத்துல ஒப்பு கொடுக்க, என் வழியெல்லாம் நீர் அறிந்திருக்கிறீர். ஆண்டவரே என் வழிகளை எல்லாவற்றையும் கர்த்தர் நீர் அறிந்திருக்கிறீர்ப்பா. என் வழியை உமக்கு ஒப்பு கொடுக்கிறேன், என்னுடைய வாழ்க்கையை உமக்கு ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே இனி நான் செய்வதெல்லாம் வாய்க்க வேண்டும், என்னுடைய வாழ்க்கையெல்லாம் செழிப்பாக வேண்டும். என்னுடைய ஆண்டவரே குறைவின் நிமித்தம் வந்த தரித்திரம்லாம் மாற வேண்டும் ஆண்டவரே. ஓ எஸ் லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சொல்லுங்களேன், கர்த்தரிடத்துல சொல்லுங்க. நீ இப்போ ஏறெடுக்கிற ஜெபம் தான் உன் நிலைமையை மாற்றும். நீ ஏறெடுக்கிற ஜெபம் தான் உன் நிலையை மாற்ற போகுது. ஹல்லேலூயா. இன்னைக்கு உன் மத்தியில கர்த்தர் இருக்கிறாரு, இந்த ஆலயத்துல கர்த்தர் இருக்கிறார். நீயும் கர்த்தரை தான். உன்னுடைய வார்த்தையை கர்த்தருக்கு தெரிவி, உன்னுடைய இருதயத்தை கர்த்தருக்கு தெரிவி. கர்த்தரிடத்துல சொல்லு, ஆண்டவரே என்னுடைய நிலை மாற வேண்டும். ஆண்டவரே என்னை முழுவதுமாய் உமக்கு ஒப்பு கொடுக்கிறேன். நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்ட ஒரு மரமாய் நான் காணப்பட வேண்டும். நான் என்ன செய்ய நினைக்கிறேனோ அதெல்லாம் வாய்க்க செய்யுங்கப்பா. அல்லேலூயா. தேசத்தில் நான் ஆசீர்வாதமாயிருப்பேன். சொல்லுங்களேன், நான் ஆசீர்வாதமாயிருப்பேன், வேலையிலும் ஆசீர்வாதமாயிருப்பேன். தேசத்தில் நான் ஆசீர்வாதமாயிருப்பேன், வேலையிலும் ஆசீர்வாதமாயிருப்பேன். என் வீட்டில் ஆகாரம் குறைவில்லையே,
ஆசீர்வாதம் பெற்று